ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா 8300 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொண்ட ஒரு ஃபோன் லான்ச் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஃபோன் என்ன, அந்த ஃபோனோட பிரைஸ் என்ன, அந்த ஃபோன் என்ன பிராண்டு, எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராயலாம். அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் கண்டென்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய அந்த ஃபோன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இந்த ஃபோனை 8300 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா Honor X70. Honor நிறுவனம் X70 ஒரு போனை இப்போ சைனாவில் அபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரலாம், என்னடா காலில் தான் ட்ரைபாய்டு உடஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன். இப்போ எப்படா வீடியோ போடுறேன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு விதமான செட்டப் பண்ணி வேற ஒரு இதை வச்சு அட்டாச் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ட்ரைபாய்டு ஒன்று ஆர்டர் போட்டிருக்கோம். அது வந்தோடனே அதை பற்றி நான் உங்களுக்கு கிளியராக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம என்ன செட்டப் வச்சு வீடியோ போடுறோன்றதே நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி Honor X70 8300 mAh கொண்ட பெரிய பேட்டரி கொண்ட ஒரு போன். இந்த போன்ல அப்படி என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, Honor இந்தியாவுக்கு தான் சில சமயத்துல மொக்க போனை லான்ச் பண்ணுவாங்க. Honor இந்தியாவுக்கு லான்ச் பண்ண X9 சியோட இந்த போன் ஒரு நல்ல போனா இருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா Honor இந்த போனை எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, X70 பேர்ல வச்சு 6.79 இன்ச் கூட பிளாட் OLED டிஸ்பிளே, 1.5K 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 6000 nits பீக் பிரைட்னஸோட கொடுக்குறாங்க. Honor நிறுவனம் இந்த போன்ல என்ன கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, Snapdragon 6 Gen 4 கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 8300 mAh கொண்ட பேட்டரி, பெரிய பேட்டரி. அது மட்டும் இல்லாம 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 512GB வேரியன்ட்டுக்கு கூடுதலா 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட 7.5 watts ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுல பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் மெயின் கேமரா, ஒரே ஒரு கேமரா, 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா. இதுல Honor Android 15 மேஜிக் OS 9.0 வராங்க. எத்தனை வருஷம் சப்போர்ட் கொடுக்க போறாங்கன்றத Honor நிறுவனம் இங்க தெளிவுபடுத்தல. இதுல பாத்தீங்கன்னா இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், Wi-Fi 6, Bluetooth 5.2, IR பிளாஸ்டர், ஸ்டீரியோ ஸ்பீக்கர், பிக்கர் வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல Honor 4 கலர் கொண்டு வந்திருக்காங்க. சின்னாபார் ரெட், பேம்போ மெலடி கிரீன், பேந்தம் நைட் பிளாக், மூன் ஷேடோ ஒயிட் என்ற 4 கலர்ல வருது. அந்த 4 கலர் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதான் 4 கலர் பார்த்துருச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறதுன்னு கேட்டீங்கன்னா, இதோட பிரைஸ் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் 8GB RAM 128GB வேரியன்ட் பேஸ் மாடலை வச்சு இந்திய மதிப்புல 16,750 ரூபாய்க்கு சைனால லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 8GB RAM 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் 19,150 ரூபாய்க்கும், 12GB RAM 256GB வேரியன்ட் 21,550 ரூபாய்க்கும், 12GB RAM 512GB வேரியன்ட் 23,950 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைஸ்க்கு ஒர்த்தன் தான் சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுல பிக்கர் பேட்டரி கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இதுல 6 Gen 4 லேட்டஸ்ட் ப்ராசஸர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாம 12GB RAM 512GB வேரியன்ட் கிடைக்குது. ஓரளவுக்கு இது ரீசனபிள் அப்படின்றதுதான் Honor. ஆனா Honor இந்தியாவுக்கு பாத்தீங்கன்னா X9C ஒன்னு லான்ச் பண்ணிருக்காங்க. அது 6 Gen 1 இந்த பிரைஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் Honor X70 இந்தியாவுக்கு இதே பிரைஸ்ல லான்ச் பண்ணாங்கன்னா, Honor X9C தாண்டி இந்த இடத்துல ஒரு சின்னதா கம்பேக் கொடுத்த மாதிரி இருக்கும். இதை விட நல்ல ப்ராசஸரோட போன்ஸ் இருந்தாலும் Honor நிறுவனத்திலிருந்து அந்த பெரிய பேட்டரியோட ஒரு போன் வருதுன்றது ஒரு நல்ல விஷயம். Honor தான் முதல் 7000 mAh பேட்டரி கொடுத்தாங்க, 7000 mAh மேல. இப்போ Honor அதை தாண்டி அடுத்த கட்டமா 8300 mAh கூட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் போனா மாறி இருக்கு Honor X9 சியை தாண்டி X70. Honor X70 இந்தியாவுக்கு வருமானதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்த போன் சைனாவில் அவைலபிளா இருக்கு. சைனாவிலேருந்து யாரும் இந்தியாவுக்கு வர மாதிரி இருந்தா நீங்க அவங்கள வாங்கிட்டு வர சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். சைனாவில் இந்த பிரைஸ்க்கு இது ஒர்த்து தான். இதுதான் என்னுடைய கருத்து. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக்கல் கண்டென்ட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. நம்ம சேனல் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல் ஒன்று வச்சிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ரியல் டைமா போயிட்டு இருக்க ஆஃபர்ஸ் ஷேர் பண்ணிருக்கோம். அதனால அங்க ஃபாலோ பண்ணி வச்சுங்க. Thanks for watching.